சமீப காலத்திலேயே இபிஎஃப்ஓ நிறைய அதிரடியான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதன் மூலமா பிஎஃப் பயனாளர்களுக்கு ரொம்ப சீக்கிரமே அவங்க பிஎஃப் பணம் கிடைக்கணும், அவங்க பிஎஃப் அப்ளை பண்ணி வாங்குற ப்ராசஸ்ல ரொம்ப ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னு பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த திட்டங்களை அமல்படுத்திட்டு வராங்க. அதை தொடர்ந்து இப்போ இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாவே இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்குலாம் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னா எதை இன்ஆக்டிவ்னு சொல்றாங்க, ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் இதுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஎஃப் அப்படின்னா பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மாதம் நம்ம வாங்குற சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் நமக்கு பென்ஷனாக பிடிச்சிருப்பாங்க. அதை இபிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் கவர்னிங் பாடியாக இருந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கும் நம்மளோட எம்ப்ளாயர், அதாவது நம்ம நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம், இது ரெண்டும் சேர்ந்து நம்ம அக்கௌண்ட்ல வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் வட்டியும் போட்டு நமக்கு தருவாங்க. ஸோ இந்த பணத்தை நமக்கு ஒரு அவசர தேவை ஏற்படும் போது வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது இந்த பணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த பிஎஃப் டெஃபினேஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஃப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் சேலரி வாங்கும்போது அதுலேருந்தே பிடிச்சிப்பாங்க. நிறைய பேர் இதில் எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஏதாவது காரணங்கள்னால அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டு வேற வேலை தேடி போயிருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பிஎஃப் தராத மாதிரியான வேற ஏதாவது ஒரு நிறுவனங்கள்லையோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சராகவோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் ஆகும்போது அவங்க ஓப்பன் பண்ண அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருந்திருக்கும், அதை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. அதை விட்ரா பண்ணி எடுக்கணும் அப்படின்னோ இல்லை அதில் ஒரு பிஎஃப் வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னோ அவங்க பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த அக்கௌண்ட்ல ரொம்ப காலமாகவே பிஎஃப் பணம் வந்து சேர்ந்திருக்காது. இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸை தான் இன்ஆக்டிவாக கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவா, இதுக்கு ஏதாவது கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 36 மாதங்கள் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்ல எந்த கான்ட்ரிபியூஷனும் வரல, அதாவது 3 வருஷத்துக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் வரல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்படி இன்ஆக்டிவா கன்சிடர் பண்ணப்படுற அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற அந்த பயனாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்ததோ அதை அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போறோம், அதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 31 லட்சத்துக்கும் மேல இந்த இன்ஆக்டிவான பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எடுக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடி ரூபாய்க்கும் மேல இன்ஆக்டிவான அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் இபிஎஃப்ஓ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 கோடி ரூபாய் பணத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட பயனாளர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்ததோ அதை திருப்பி கொடுக்கறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. முதற்கட்டமா யாரோட அக்கௌண்ட்ல எல்லாம் 1000 ரூபாய்க்கும் குறைவா பணம் இருந்ததோ அந்த தொகையை முதல்ல திருப்பி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 லட்சம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னும் அதுல செலுத்த வேண்டிய பணம் 30 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இன்ஆக்டிவான எல்லா அக்கௌண்ட்ஸ்லயுமே எவ்வளவு பணம் இருந்ததோ அதை அந்த பயனாளர்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து இன்ஆக்டிவான அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே பணத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது அப்ளை பண்ணணுமா, ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல உங்களுக்கு பெருசா எந்த ரோலும் இருக்க போறது இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் தான் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அந்த பணம் டைரக்டா வந்து சேர்ந்துரும். உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டோட உங்க ஆதார் கார்டை நீங்க லிங்க் பண்ணிருக்கணும். அந்த ஆதார் கார்டு கம்ப்ளீட்டா கேஒய்சி அப்டேட்டட் ஆதார் கார்டா இருக்கணும். ஸோ இந்த 2 கிரைட்டீரியாவை மட்டும் நீங்க மீட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிஎஃப் பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சேர்ந்துரும். ஒருவேளை உங்களோட ஆதார் கார்டையும் பிஎஃப்ஐயும் நீங்க லிங்க் பண்ணாம வச்சிருந்தாலோ இல்ல ஆதார் கார்டுல நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்திருந்தாலோ உடனே இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அப்போதான் இபிஎஃப்ஓ அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கும் சுலபமா அந்த பணம் வந்து சேரும். ஸோ உங்ககிட்ட ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் இருந்தது, ஆனா இப்போ அந்த அக்கௌண்ட்ல நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல, நீங்க அந்த மாதிரியான ஜாப் நேச்சர்ல இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஎஃப் பணம் கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.